வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2023 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண். இதில் பார்த்தீங்கன்னா 20 × 1 20 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 700 to 14 நுண்பொருளியல் என்றால் என்ன, விலை தேவை நிகழ்ச்சியின் அளவை விவரி, வருவாயினை வரையறுக்கவும், விலையினை ஏற்றுபவர் யார், வாரம் வரையறுக்கவும், முன்னேறிய பொருளாதாரத்தின் 2 இயல்புகளை கூறுக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாமீன்தாரி முறையினை வரையறுக்கவும், இந்திய பொருளாதாரத்தில் கட்டமைப்பை சீர்திருத்துவதை செயல்படுத்த காரணம் என்ன, ஊரக வறுமை காரணங்கள் எவ்வேறு 3 எழுதுக, வேர்டு டாக்குமெண்ட்டை திறப்பது எப்படி, அடுத்து பார்த்தீங்கன்னா இயல்புரை பொருளியல் மற்றும் நெறிவுரை பொருளியலை ஒப்பிடுக, தேவை விரிவு மற்றும் சுருக்கத்தை வேறுபடுத்துக, அளிப்பு நிகழ்ச்சியினை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை, ஏசி மற்றும் எம்சிக்கு இடையே உள்ள தொடர்பினை விவரிக்கவும், நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை, கூலியின் வகைப்பாட்டினை பட்டியலிடுக, வேளாண்மை பொருளாதாரம் பற்றி அம்பேத்கரின் பொருளாதார கருத்துக்களை கூறுக, பசுமை புரட்சியின் பலவீனங்கள் ஏதேனும் 3 விவரிக்கவும், வறுமை ஒழிப்பு திட்டத்தை பட்டியலிடுக, தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறைகளின் வகைகளை விவரிக்கவும். அடுத்து 7 × 5 35. இதில் பார்த்தீங்கன்னா பொருளியல் பகுத்தாய்வு மற்றும் தொகுத்தாய்வு முறைகளின் படிநிலைகளை விளக்குக, பொருளியலின் வகைகளை விவரிக்கவும், தேவை நிகழ்ச்சியினை அளவிடும் முறைகள் யாவை, அளிப்பு விதியினை அளிப்பு கோட்பாடுடன் விவரிக்கவும், விகித அளவு விளைவு விதியினை உதாரணத்துடன் விளக்குக, நிறைவு போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி தீர்மானிக்கப்படுகிறது, நிறுவனம் மற்றும் குழுக்களின் நீண்டகால சமநிலை மற்றும் முழு சமநிலையினை வரைபடத்துடன் விவரிக்கவும். அடுத்து பார்த்தோன்னா கீன்ஸின் வட்டி கோட்பாட்டை விவரிக்கவும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் உடல் நலனை விவரிக்கவும், இந்தியாவில் 12வது ஐந்தாண்டு திட்டங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும், 2015-20 ஆண்டில் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பியல்புகளை விளக்குக, தமிழ்நாட்டின் தலா வருமானத்தை பிற நாடுகளுடன் ஒப்பிடுக, தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2023 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மொத்த மதிப்பெண் வந்து 90 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு அதே மாதிரி 5 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொருளியல் என்றால் என்ன, சமநோக்கு வளைகோடு என்றால் என்ன, உற்பத்தி காரணங்களை வகைப்படுத்துக, வெளியுறு செலவு வரையிறு, உபரி சக்தி விளக்குக, நீர்மை விரும்பத்தின் பொருள் யாது, இந்திய பொருளாதாரத்தின் ஏதேனும் இயல்பினை கூறுக, கூறு நிறுவனங்கள் வரையிறு, 62 = 34 + 4x என்றால் எக்ஸின் மதிப்பு காண்க, மனித வளர்ச்சி குறியீட்டை கணக்கிட உதவும் குறியீடுகளை கூறுக. ஸோ கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேங்க் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் கேட்பாங்க. பணிகளின் பல்வேறு இயல்புகள் யாவை, மனித விருப்பங்களின் இயல்பை கூறுக, நிலத்தின் சிறப்பியல்புகள் யாவை, ஏசி மற்றும் எம்சி எடுத்துக்காட்டுடன் வரையிறு, இருவரி முற்றுரிமை இயல்புகள் யாவை, இந்திய திட்டமிடுதலின் நேர்வின் அணுகுமுறையினை எழுதுக, 1991 ஆண்டு தொழிற்கொள்கையின் ஏதேனும் 3 நோக்கங்களை குறிப்பிடு, தமிழ்நாட்டின் கனிம வளம் குறிப்பு வரைக, கணித முறையின் பொருளாதார பயன்பாடுகளை விளக்குக, பண தேவைக்கான நோக்கங்கள் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 × 5 35. இதில் உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகளை விவரி, பல்வேறுபட்ட விலை நிலைகளின் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை விளக்குக, குறைந்த செல் இருநிலை பயன்பாட்டு விதியினை வரைபடத்துடன் விரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லோர் முற்றுமையின் பண்புகளை விளக்குக, விகித அளவு விளைவு மற்றும் விதியினை உதாரணத்துடன் கூறுக, கீன்ஸின் வட்டி கோட்பாட்டை விவரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய கனிம வளங்களின் முக்கியத்துவத்தை விவரி, ஊரக பொருளாதாரத்தின் பண்புகள் விஸ்திரமானவை விவாதி, வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட நோக்கங்கள் விவரி, தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2015-20 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பியல்கள் விளக்குக, முற்றுரிமை போட்டியின் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பவை வரைபடத்துடன் விளக்குக, பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, தேவை நிகழ்ச்சியினை அளவிடும் முறைகள் யாவை. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கோட கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவோம். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸ் 11ஆம் வகுப்பு பொருளியல் தேர்வுக்கு தயாராகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின் 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கிலீஷ் மீடியத்தை தான் பார்த்துட்ருக்கோம், தமிழ் மீடியத்துக்கு பார்த்துட்ருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2023 பொருளியல் கவர்மெண்ட்டோட இன்னொரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்ச்சி நிலை அடிப்படையில் பொருளாதாரங்களை வகைப்படுத்துக, ஜிஎன்பி கணக்கிடும் சூத்திரத்தை எழுதுக, உடன்பாட்டில்லா வேலையின் பற்றி குறிப்பு வரைக, நுகர்வு நாட்டம் என்றால் என்ன,
பண்டக பணம் என்றால் என்ன, கடன் உருவாக்கம் என்றால் என்ன, பூஜ்ஜிய அடிப்படை வரவு செலவு திட்டம் குறிப்பு வரைக, ஒளி மாசினை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கூறுக, பொருளாதார திட்டமிடுதலின் வரவிலக்கணம் எழுதுக, ஒட்டுறவு என்பதை வரையறு. அடுத்து 7-3-21 சமத்துவத்தின் குறைகளை கூறு, காரணி செலவில் NNP விவரி, நுகர்வு சார்பை பாதிக்கின்ற ஏதேனும் 3 அக மற்றும் புற காரணிகளை விளக்குக, பணமதிப்பு மற்றும் கேம்பிரிட்ஜ் சமன்பாடுகளை விளக்குக, பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடு, பொருளாதார மாதிரியிலிருந்து பொருளாதார அளவையில் மாதிரியினை வேறுபடுத்துக, பல தரப்பு ஒப்பந்தம் என்றால் என்ன, முதன்மை பற்றாக்குறை என்றால் என்ன, வறுமையின் நச்சு சுழற்சியினை எப்படி தடுப்பது, மாறுகின்ற பணமாற்று வீதத்தின் பொருள் யாது. அடுத்து 7-5-35 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நடவடிக்கைகள் அடிப்படையில் ஒரு பொருளாதார அமைப்பு செயல்படுவதை வரி, புள்ளியியலின் இயல்பு மற்றும் எல்லைகளை விளக்குக, பொருளாதார ஆய்வில் சமூக கணக்கிடுதலின் அவசியத்தை விவாதி, பல்வேறு வகையான திட்டமிடல் வகையினை விவரி, தொன்மையான கோட்பாடு மற்றும் கின்ஸ் கோட்பாடு ஆகியவற்றிற்கான வேறுபாடுகளை விளக்குக, மொத்த தேசிய உற்பத்திக்கும் சுற்றுச்சூழல் தரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பினை சுருக்கமாக விளக்குக, கின்ஸின் நுகர்வு சார்பில் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக, கடன் திரும்ப செலுத்தும் முறையினை விளக்குக. அடுத்து பார்த்தோன்னா எர்விங் பிஷரின் பண அளவு கோட்பாட்டினை விளக்குக, இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டில் WTOவின் பங்கினை விவாதிக்க, பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை விளக்குக, அயல்நாட்டு செலுத்து நிலை சமமின்மை வகைகள் விவரி, பேரின பொருளியலின் பரப்பெல்லை விவரி, தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்கனாமிக் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிறதுக்கு இந்த தமிழ் மீடியம் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 by 1 கொஷின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 11ஆம் வகுப்பு பொருளியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 90 மார்க் எக்ஸாமு. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க் எல்லாமே கேட்பாங்க. ஒரு 5 மட்டும் இன்சைடாக கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7-14 இயல்புரை அறிவியலின் இலக்கணத்தை வரையறுக்க, விலை தேவைகள் நிகழ்ச்சியின் அளவை விவரி, காரணியின் இறுதிநிலை உற்பத்தியினை வரையறு, மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன, விலை பேதம் காட்டுதலின் 2 நன்மைகளை கூறுக. அடுத்து பகிர்வு என்றால் என்ன, இயற்கை வளங்கள் பற்றி குறிப்பு வரைக, முதலீட்டை திரும்ப பெறுதல் வரையறு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஊரக மின்மயமாக்கல் வரையறு, பாரம்பரிய சுற்றுலா என்பது என்ன. அடுத்து 7-3-21 பொருளாதார நடவடிக்கையின் பல்வேறு வகைகளை விளக்குக, நுகர்வோர் உபரி கோட்பாட்டை விவரி, நிலத்தின் பண்புகள் யாவை, இறுதிநிலை வருவாய் பற்றி சிறுகுறிப்பு வரைக, கூலியின் வகைகளை பட்டியலிடுக, சமூக கட்டமைப்புகளை விளக்குக, 1991ஆம் ஆண்டு தொழிற்கொள்கையின் ஏதேனும் 3 நோக்கங்களை குறிப்பிடு, GST என்றால் என்ன, அதன் நன்மைகளை எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா மதுரா வங்கியின் நோக்கங்களை பட்டியலிடுக, நிறுவன தொழில் வேறுபடுத்துக. அடுத்து 7-5-35 பொருளியல் நன்மை மற்றும் எல்லை விவரி, சமநிலை இறுதிநிலை பயன்பாட்டு விதியினை விளக்குக, அகச்சின்னங்கள் மற்றும் புறச்சின்னங்கள் விவரி, பல்வேறுபட்ட விலை நிலைகளின் AR மற்றும் MR கோடுகளுக்கு இடையே தொடர்பை விளக்குக, நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக, சில்லோர் முற்றுரிமையின் பண்புகளை விளக்குக, ரிகர்டோவின் வரைகோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விவரி, இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரி, காந்திய பொருளாதார கருத்துக்களை சுருக்கமாக எழுதுக, பொருளாதார முன்னேற்றத்தில் சிறுதொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரி, 2015-20ஆம் ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு இயல்புகளை கூறுக, ஊரக கடனுக்கான காரணங்களை ஆராய்க, தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக, பொருளியல் துறையின் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு தமிழ் மீடியத்துக்கான இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 11ஆம் வகுப்பு பொருளியலுக்கான இன்னொரு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டின் ஏதேனும் 2 வகைகளை கூறுக, விருப்பங்களை வகைப்படுத்துக, உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக, கீழ்கண்ட நிறுவனத்தின் தேவைக்கோடு வரைக, நிறைவு போட்டி, முற்றுரிமை, லாபம் என்றால் என்ன, தேசமயமாதல் வரையறு, சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதன் பொருள் என்ன, தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் எவை, MS வேர்டின் முக்கிய அம்சங்கள் யாவை, ஊரக மின்மயமாக்கல் வரையறு. அடுத்து 7-3-21 நுண்ணிய பேரியல் பொருளுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை, சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள் யாவை, நிலத்தின் சிறப்பியல்புகள் யாவை, AC மற்றும் MCக்கு எடுத்துக்காட்டுடன் வரையறு, நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை, பணத்தேவைக்கான நோக்கங்கள் யாவை, நல பொருளாதாரம் பற்றி அமர்த்தியா செனின் கருத்துக்களை எழுதுக. அதே மாதிரி ஊக வறுமையை நீக்குவதற்கான வழிமுறைகளை கூறு, தமிழ்நாட்டில் உள்ள புதுப்பிக்க ஆற்றல் வளங்கள் யாவை, 12ஆம் 5ஆண்டு திட்டம் பற்றி குறிப்பு வரைக. அடுத்து 7-5-35 பொருளியலை பற்றி பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக, உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகளை விவரி, தேவை விதியினை வரைபடத்துடன் விவரி, குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியினை வரைபடத்துடன் விவரி, மாறும் விகித விளைவு விதியினை வரைபடத்துடன் விளக்குக, பல்வேறுபட்ட
விலைநிலைகளில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை விளக்குக. நிறைவு போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது. அதே மாதிரி ரிக்கார்டோவின் வரைகோட்டை எடுத்துக்காட்டுடன் பெறி. காந்திய பொருளாதார கருத்துக்களை சுருக்கமாக எழுதுக. பொருளாதார முன்னேற்றத்தில் சிறுதொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரி. 2015-20ஆம் ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பியல்புகளை விளக்குக. ஊரக பொருளாதார பிரச்சனையினை ஆராய்க. தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமன் ஆப்பேலி எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாது, இதை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 90க்கு 90 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.